இப்போ நம்ம அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸான த பாண்ட்ஸ்மேன் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு 8 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தான் வந்து ரன் ஆகுது. ஒரு மீடியம் சைஸ் சீரியஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த சீரியஸோட கதை என்ன அப்படின்னா, சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து நம்ம ஹீரோ, இவர் பேர் ஹப்பு. இவர் வந்து ஒருத்தர் பிடிக்கிறதுக்காக போறாப்ல. அந்த இடத்துல வந்து அவங்க எல்லாருமே லாக் பண்ணி இவங்கள கழுத்தறுத்து நம்ம ஹீரோவை கொலை பண்ணிடுறாங்க. என்னடா மொதல் எபிசோட்லேயே நம்ம ஹீரோ இறந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் எப்படிடா ஓட்ட போறாங்க, எதுவும் ஃபிளாஷ்பேக் எதுன்னு போறாங்களான்னு நினைச்சா இறந்த நம்ம ஹீரோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட திரும்பி வராரு. ஹீரோவை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கும் தெரில, பார்க்கக்கூடிய நம்ம ஆடியன்ஸ் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, எப்படி உயிரோட வந்தாரு அப்படிங்கிறதே ஒரு குழப்பத்தோட தான் ஆரம்பிக்குது இந்த சீரியஸோட முடிவை, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும் போது தான் தெரிய வருது. இந்த டீமன்ஸை வேட்டையாடுறதுக்காக ஒரு பவுண்டரி ஹண்டராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து இந்த பவுண்டரி ஹண்டரா, அதாவது இந்த டீமன்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு வேலையை பார்க்க போகிறாங்க. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரியஸோட மெயின் கண்டென்ட். சூப்பராக எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபிக்லாம் சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க. சும்மா ரத்தம் தெறிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இந்த மூஞ்செல்லாம் கிழிஞ்சி தொங்குற மாதிரி அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, பட் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் இந்த கண்ணில் தீ எறியுறது அந்த மாதிரியான சிஜிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் செம்ம என்டர்டெய்னராக இருக்கு. இதுல கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு பிளாட் தான். நம்ம ஹீரோ அடுத்தடுத்து ஒவ்வொரு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான டீமான்ஸ் போய் வேட்டையாட போறாரு. இதுக்கு நடுவில் அவரோட சின்ன ஃபேமிலிக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல, அதையுமே ஒரு மெயின் கண்டென்ட்டா எடுத்திருப்பாங்க. ஆனா மெயின் சோர்ஸா இருக்கக்கூடிய இந்த டீமன் ஹண்டிங் அது சூப்பரா இருக்கு. கேரக்டர்ஸுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கனால ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் சீரியஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்தளவுக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான சீரியஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயலன்ஸ் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாமா இல்லையானுங்கிறதா நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க.